வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம், பிறகு வரக்கூடிய போராடம் நட்சத்திரம், அதன் பிறகு வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம். பொதுவாகவே எல்லாருமே ராசிக்குரிய கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரத்துக்குரிய கடவுளுக்கு கொடுக்கறது இல்லைங்க. ராசிக்குரிய கடவுளை விட அந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தானங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய கடவுள் ஆஞ்சநேயர், அனுமான். விஸ்வாசம் அப்படின்னா இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிகர் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ விஸ்வாசம் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்பனா உசுரே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஸ்வாசம் கொண்டவங்க தான் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்போ மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் அனுமான். அதன் பிறகு வரக்கூடிய போராடம் நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் போராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வழிபட வேண்டிய கடவுள் கங்கை அம்மன். அப்போ போராட நட்சத்திரம் 4 பாதம் வருதுங்க. போராட நட்சத்திரத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்படி சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் விநாயகர். விநாயகர் பிறந்த நட்சத்திரம் தானுங்க உத்திராடம் நட்சத்திரம். தனுசு ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்தார். முற்பகுதி அந்தளவுக்கு நமக்கு சாதகமான பலன் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி அவர் வக்கரத்தில் இருந்தார். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கட்டும், நான் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கிற ராகுவாக இருக்கட்டும், 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானாக இருக்கட்டும், இந்த 4 கிரகங்களுடைய நிலை என்னன்றது தெரிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம பலன் பார்க்க போகிறோம். மே மாதம் 2ஆம் தேதி வரைனா இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஆயிடுச்சு. உங்களுடைய ராசிநாதனே ராசிக்கு 5வது பாவகத்தில் பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிடலாம். அப்பாவுடைய தந்தையுடைய ஆயுள் ஆரோக்கியம் இந்த தருணத்தில் நல்லா இருக்கும். தந்தை வகையில் அல்லது தாத்தா வகையில் இருக்கக்கூடிய சொத்து பத்து, அதுதான் பூர்வீக சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தருணத்தில் சரிப்படுத்திக்கிடலாம். வாகனம் வாங்கணுன்ற ஆசை நிறைய நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு சிலருக்கு கனவாகவே போகுது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் நினைக்கிறது சாதிச்சுக்கிறாங்க. அப்போ தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தால், அதாவது அது தொழிலுக்காகவோ அல்லது சொந்த பயன்பாட்டுக்காகவோ வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் மே மாதம் 2ஆம் தேதி வரை அதுக்கான பிராப்தம் இருக்குதுங்க. பயன்படுத்திக்கிடுங்க. 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக பாகப்பிரிவினை செய்யாமல் இருக்கிறனுங்க. எப்போ இதை பற்றி பேசினாலும் ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவு வந்துடுதுங்க. இதுக்கு முன்னுக்கு நாங்கள் பேசணும், அது விவாகரத்து நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சுங்க. இந்த மாதிரியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்கள், தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துப்படும். இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, சேர்ந்து வாழணும்னு போராடுறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னா, வேண்டவே வேண்டாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி நினச்சோம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு 2 பேருக்கு விவாகரத்தாகாமல் இழுவறியாக இருக்கிற அந்த தம்பதிகளுக்கு இந்த தருணத்தில் அந்த விவாகரத்து பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும், பூர்த்தி ஆகிடும். அதுபோக ஒரு சில நண்பர்களுக்கு, ஏன்னா இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி, ராசிக்கு 4வது பதி. அந்த குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்குறாரு.
அந்த சுக்கிர பகவான் பலன் சொல்லக்கூடிய தருணத்தில் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரன் சனி பகவானோட சேரும் பொழுது ஒரு சிறப்பான தருணமாக இருக்கும். கிட்டத்தட்ட மார்ச் மாதத்திலிருந்து, இப்போ பிப்ரவரி 16ஆம் தேதியிலேருந்து நம்ம பலன் சொல்கிறோம்னா இன்றைக்கே நடந்துட்டு போகுதுங்களா? இல்லை. மார்ச் மாதத்திலிருந்து தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, அப்போ அந்த கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கான ஒரு பாதையை காட்டிடும். இல்லை, கருத்து வேறுபாடு ஆயிடுச்சிங்க, பிரிஞ்சே போயிட்டோம், விவாகரத்து ஆயிடுச்சு, மறுமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா இந்த தருணத்தில் 100% மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்தும் கம்மி தானுங்க, மறுமணமும் கம்மி தானுங்க, ஊருக்கு 1-2 இருந்திருக்கும். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஊரில் 2 பேர் 3 பேர் வந்து நல்ல விதமாக வாழ்கிறதே திருமண வாழ்க்கையில் பெருசு. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்போ மன அழுத்தம் அப்படின்றது காசு பணம் இல்லை, கடன் இருக்குது, சொத்து பத்து இல்லை, இந்த மாதிரி மன அழுத்தத்தை விட வாழ்க்கையே சரியில்லையே அப்படின்ற மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்கும். அமைஞ்ச வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிறதுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும், இருக்கிற வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்திக்கிறதுக்கும் அல்லது நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கும், இல்லை ஒரு புதுமையான வாழ்க்கை உருவாகிறதுக்குமான அருமையான நேரம் மார்ச் மாதத்திலிருந்து. மார்ச் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 12 தேதி வரைக்கும் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திடும். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க. காதல் கைகூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக 7 வருஷமாக வீட்டில் எதிர்ப்பு இருக்குதுங்க. ஆனால் வீட்டை மீறி பெற்றவங்க மீறி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனுங்க, வாழ்ந்தால் அவங்களோட வாழணும்னு ஆசைப்பட்றேன், இல்லையா இப்படியே நான் இருந்துக்கிறேனுங்க, செஞ்சு வச்சா செஞ்சு வைக்கிட்டோம் கல்யாணம், இல்லைன்னா நான் இப்படியே இருந்துக்கிறேன்ற வீம்பில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறீங்க. தாய் தந்தை பாதபூசை கொடுக்காம, அவங்க என்ன தாரவாத்து கொடுக்காம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரியும் இருக்கிறாங்க. என் தாய் தந்தைக்கு நான் பாதபூசை கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரனும் இருக்க தானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேற்கொண்டு ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 12-13 தேதிக்குள்ளார காதல் அந்த தடைகள் நீங்கும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், நிம்மதியான வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான நேர காலங்கள். போகிற பாதை நல்ல விதமாக இருக்கா அல்லது தடையாக இருக்குதான்றது போய் பார்த்தா தான் தெரியும். வாழக்கூடிய வாழ்க்கை, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை முன்னுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்றது நம்ம ஜாதகம் பார்த்தா தானே தெரியும். அப்போது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். முதல்ல வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் மாதம் 12 தேதியிலிருந்து மே மாதம் அந்த 2ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து 5வது பாவகத்துக்கே போவார். அசுர குருவும் தேவகுருவும் ஒரே பாவகத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமாக ஏப்ரல் 12லிருந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக இருக்கும். அந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் உச்ச நிலையில் வந்துடுவார். சூரிய பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் படும். 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில், அதாவது சுபஸ்தானத்தில் செவ்வாவும் குருவும் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. அப்போது மே மாதத்திலிருந்து புத்திர செல்வம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, எதுக்கடா இருக்கணும், ஏண்டா இருக்கணும், யாருக்காகடா நான் இருக்கணுன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. வாங்கின பணத்தை கட்டிவிட்டால் நான் பாட்டில் சந்தோஷமாக போய் சேர்ந்து விடுவேன், கடனை வச்சுட்டு போகக்கூடாதுன்ற ஒரு வீரியத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரிப்படுத்திக்கிறதுக்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும், வேலை வாய்ப்பே இல்லைனாலும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏப்ரல் 12லிருந்து இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். அதுக்காக நமக்கு கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதம் 12 தேதிக்கு மேற்கொண்டு இந்த பிரபஞ்சம் வந்து கட்டிவிடுமா? இந்த பிரபஞ்சம்ன்றது
யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. உங்களுக்கான பாதை இதுதான் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் மூலியமாக தெரியப்படுத்தும். அப்போது கடவுள் மனசுரூபான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கட்டத்தில் ஒருத்தர் வருவார். நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகணும்னா நம்ம தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கணும், தொழிலில் வளர்ச்சிகளை கொடுக்கணும். இல்லை, கொடுத்த இடத்துல வாங்க முடியணும், வாங்கின இடத்துல கட்ட முடியணும். ஏதோ ஒரு நல்லது, ஒரு மேஜிக், ஒரு அதிசயம், ஒரு மிராக்கல் நடக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கக்கூடியது தனுசு ராசி நண்பர்களுக்கு வர்ற 12ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி. இது பிப்ரவரியில் இருக்கும். பிப்ரவரி போயிட்டு மார்ச் போயிட்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார ஒரு அதிசயம் நடக்க போகுதுங்க. இது பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்கும், இந்த தருணத்தில் நிறைய நண்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். எந்த வகையில் நம்ம சொல்கிறோம்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அப்படின்றவர் 5வது பாவகத்துக்கு அதிபதி, 12வது பாவகத்துக்கு அதிபதி. தனுசு ராசி அதிபதி குரு பகவான். குரு செவ்வாய் 2 பேருமே உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமாக இருக்கும், லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணமாக இருக்கும். எப்போது? ஏப்ரல் மாதத்தில். அப்போது ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்லிருந்து ஏப்ரல் கடைசி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் 16, 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, சுக்கிர பகவானுடைய பார்வை, இது எல்லாமே 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் படும். அப்போது குருவும் செவ்வாவும் கிரக பரிவர்த்தனைன்றதுனால கிரக பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். குருவும் செவ்வாவும் லாபஸ்தானத்தில் ஒரு பார்வை பார்க்கறதுனால குருமங்கள யோகம் ஏற்படும். சூரியனுடைய பார்வை படுறதுனால சூரியமங்கள யோகம் ஏற்படுத்தும். அப்போ நமக்கு பலவிதமான ஒரு நல்லது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் விலகக்கூடிய தருணத்தில் 5வது பாவகத்திலிருந்து 6வது பாவகத்துக்கு போகிறதுக்குள்ளாரவே நமக்கு நல்லது செஞ்சுவிடும். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் கட்டாயம் நல்லது நடந்துடும். இந்த பலன் நல்ல விதமான வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோயில் மணி ஓசை வருதுங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல சகுனம். நிச்சயமாக இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன அழுத்தம் குறையிறதுக்கும், நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பாதையை காட்டப்போகுதுங்க. பயன்படுத்திக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லோரும் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சம் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது, ஏதோ ஒரு பாதை தான் காட்டும். நான் முருகரை கும்பிட்றேனுங்க, விநாயகரை கும்பிட்றேனுங்க, ஐயப்பனை கும்பிட்றேனுங்க, சிவனை கும்பிட்றேனுங்க, எந்த கடவுளை கும்பிட்டாலும் கடவுள் நேராக வரப்போகிறதில்லை. யாராவது ஒருத்தர் மூலியமாக நம்மளுடைய பிரச்சனைகளை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பல தருணத்தில் இந்த பிரபஞ்சம் உதவிகரமாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்பு, தெரியாத வேலையை தொடர்றதும் தப்பு. உங்களுடைய விதி என்ன, உங்களுடைய ஜாதகம் என்ன, உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய தொழில் என்னன்றதை பார்த்துட்டு பயணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். பார்க்குற வேலையெல்லாம் நம்ம பண்ண முடியாது, சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் அப்படின்ட்டு தான் இந்த பிரபஞ்சம் தீர்மானிச்சிருக்கு. எல்லா தொழிலும் ஒருத்தரால் செய்ய முடியாது. மனசை அலைப்பாய விடாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் எதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, சம்மதமே இல்லாத வேலையெல்லாம் செய்துவிட்டு நட்டப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேனுங்க. ஆக தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. கூட உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புகள் எப்படி என்னன்றது பார்த்துக்கிடுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.